ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் மைதா வச்சு கூட சில பொருட்கள் சேர்த்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப செய்கிறது ஈஸி. நல்லா வாயில் வச்சதுமே பார்த்திங்கன்னா நான் சட்டுன்னு கரையக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்போ டம்ளரோ எது எடுத்திங்கனாலும் சரி, மற்ற பொருட்கள்லாம் அதுலேயே அளந்துக்கோங்க. ஒரு கப் மைதா மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம மைதா மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு கேரமல் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பொதுவாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையாக இருந்தால் உங்களுக்கு கேரமல் வர வேண்டியதில்லை. கையில் வந்து பிசு தன்மை வந்ததையுமே நம்ம மைதா மாவு கொட்டி கிளறிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள், இனிப்பு சுவையாக தூக்கி கொடுக்குறதுக்காக பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதுலேயே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு வந்து கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு திக்கான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், கேரமல் வந்து ஓரளவுக்கு திக்கான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மைதா தேங்காய் கலவையை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறலாம். அங்கங்கே கட்டிப்படும். அதை இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா மதிச்சு விட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து ஒன்றோட ஒன்றா திரண்டு வரணும். பாருங்கள், அடுப்பை வந்து நல்லா திரண்டு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 1 யூஸ் டம்ளர் 3 எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் வச்சு இது போல் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பாதாம், முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பிஸ்தா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்றா திரண்டு வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து இந்த டம்ளரில் நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்திங்கனாலே நல்லா அல்வா பார்த்துக்கு இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம கிளறி எடுத்து ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இது போல் டம்ளரில் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டா போதும். பாருங்கள், எல்லா டம்ளரில் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். 10 அல்லது ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறி வந்துடும். ரொம்ப சூப்பராக, ரொம்ப எளிமையாக, ஒரு குறைஞ்ச பொருட்கள்லையே அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தாச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூடி கையில் ஒட்டவே இல்லை, நல்லா ஆறி வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ டம்ளரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களில் இது போல் எடுத்து விட்டுட்டு சென்டரில் இது போல் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அழகாக சூப்பராக ரெடி ஆயிரும். இது ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி. செஞ்சு பாருங்கள், ரொம்ப செய்கிறது சுலபம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே கட் பண்ணி பீசஸாக குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். பாருங்கள், எடுக்கிறதுக்கும் சூப்பராக வருது. கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.